மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். நல்லா சுவையாக டேஸ்ட்டாக நல்லா ஒரு பீச்சு ஸ்டைல் தான், பீச்சில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த சங்கரா மீன். நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் 50 கிராம் புளி எடுத்துக்கிட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். 1 கிலோ சங்கரா மீன். நான் புளி தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 10, 15 வெங்காயம் போல், 1 கிலோ சங்கரா மீன் இல்லைங்களா, அதுக்கு நல்லா ஒரு 10, 15 வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுக்கிட்டு, தக்காளி நல்லா 3 தக்காளி, தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயமும் சீரகமும், 1 கேஜி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முழுசாக தான் போட போகிறேன். சின்ன மீன் தான் அது, மீடியம் சைஸ் மீன் தான் அது. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். அதுக்கு நல்ல மணமாக இருந்தது. இதுக்கு வந்து வெந்தயமும் சீரகமும் தாளிப்பு கண்டிப்பாக போடுங்க. சீரகம் கூட சேருங்க. கடல் மீன்களுக்கு வந்து சீரகம் நல்லாயிருக்கும், மணத்தை கொடுக்குறது. வெங்காயம் நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகணும். அது தக்காளி ஃப்ரை ஆகிட்டு, வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் தக்காளி போடுறேன். எல்லாம் நல்லா இது வந்து சாஃப்டாக நல்லா வதங்கணும். அதுக்கு உப்பு போட்டேன். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அதில் நான் நல்லா சாஃப்டாக வதக்கிக்கிட்டேன். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். இப்போ நல்லா மசிஞ்சு நல்லா வந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 2 ஸ்பூன் நல்லா முழு ஸ்பூனு, 2 ஸ்பூனு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், நல்லா இப்போ கோபுரமாக நல்லா எடுத்துக்கிட்டேன். நல்லா பெரிய ஸ்பூனு தான் அது. வேறு தேங்காயெலாம் ஊற்ற போகிறதில்ல. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். சங்கரா மீன் ரொம்ப வாசனையாக இருந்துச்சு அந்த மீன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த புளி கரைச்ச தண்ணியை ஊற்றிக்கிட்டு, உப்புலாம் பார்த்து செக் பண்ணி இப்போயே நீங்கள் உப்பு போடுங்க. அப்புறம் நம்ம குழம்பு மீன் போட்டுட்டு உப்பு போட்டோம்னா கலக்க முடியாது. அதனால் இப்போயே நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணி குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த மீன் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் வேணும்னாலும் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இது. நல்லா கொதித்து மீன் போகிற அளவுக்கு நல்லா திக்னஸாக கொதித்து வந்துருச்சு. அதெல்லாம் நான் 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டு, இதில் மாங்காய் இருந்தால் கூட போடலாம், நல்லாயிருக்கும். எனக்கு மாங்காய் கிடைக்கல. 1 கிலோ அது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான். இது வந்து ரொம்ப குட்டி மீன் தான். ரொம்பலாம் கொதிக்க வச்சோம்னா எல்லாம் கயண்டுக்கும். முள் தனியாக, மீன் தனியாக கயண்டுக்கும். அதனால் அப்படியே ஸ்பூனில் தான் எடுக்கணும். கரண்டிலாம் போட்டு எடுக்கக்கூடாது. அந்த குழம்பு கரண்டிலாம் போட்டு எடுக்கக்கூடாது. இது நல்லா பட்டை ஸ்பூன் வச்சுட்டு அது மாதிரி இட்லி எடுக்கிற ஸ்பூன் மாதிரி வச்சுட்டு தான் அந்த மீனை நீங்கள் எடுக்கணும். இது அப்படியே சிம்லேயே வச்சு, நான் ரொம்பலாம் கொதிக்க விடல, அப்படியே சிம்லேயே வச்சு அந்த ஹீட்லேயே தான் நான் கொதிக்க விட்டேன் குழம்பு. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் அந்த மீன் போட்டு இருந்தது எனக்கு. அப்படியே சிம்லேயே தான் கொதிக்க வச்சேன் நான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த மீன் குழம்பு. சாப்பாட்டுக்கு ரொம்ப போட்டு கிண்டாமல் அப்படியே அழகாக அந்த மீன் எடுக்கணும் நம்ம. சூப்பராக இருந்துச்சு சங்கரா மீன் குழம்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேன். குழம்பு கொதிக்கும் போது சீரகத்தூள் சேருங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.